ஏங்க என்னடா சொன்னால் பொம்மி நாயகம் கேட்டு சொல்லு பாப்பா. என்ன சொல்லு பாப்பா. நானும் வந்தல இருந்து பாத்துட்டு இருக்கறேன். என்ன அடி எங்கறான் இடி எங்கறான் வாட்டிங்கறான் போடிங்கறான். இருமா உங்களுக்கு கூத்தாட எப்ப அட்வான்ஸ் கொடுத்தோம்? எப்ப கொடுத்தோம்? புதன்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை. ஏமா நேத்தாழ கூத்து நீங்க ஆடிட்டு இருந்தா கண்ட புடிச்சல பொற பொற போட்டு போகாட போது தூடு சேது. எது கூத்து வச்சிருக்காங்க? எது கூத்து வச்சிருக்காங்க? சொல்லு நீ சொல்லு. நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு புரியுதாலமா? ஏங்க புதன்கிழமை ஆனவன கூத்து. ஆமா இன்னைக்கு என்ன கிழமை? இப்போ வெடிஞ்சிருச்சு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. கண்ட புடிச்சல பொற பொற போட்டு போடு கூத்து இருக்கு புடிச்சு ஓடுது. உதாரணமாக வியாபாரம் கூத்தாடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அடியங்கிறான் இடியங்கிறான் வாடிங்கிறான் போடிங்கிறான். என்ன அடியங்கிறதுக்கும் இடியங்கிறதுக்கும் அத்து விட்டு பையனா மாம விட்டு பையனா சித்தப்பா விட்டு பையனா அண்ணனா தம்பியா ஆத்துல விட்டுனா சேத்துல விட்டுனா அதுல விட்டுனா இதுல விட்டுனா எதுல விட்டுனா எரப்பாணி. யாருமா எரப்பாணிங்கிறது? யாருமா யாரோ அப்படி மங்கை சூதகமா இருக்கிறேன் அப்படின்னா என் மேல என்ன குதிரையாக்கி என் மேல ஏறி சவாரி செய்வேன்னு சொல்றான்ல. மங்கை சூதகம்னா என்னன்னு தெரியுமா? நான் வயசுக்கு வந்திருக்கேன். அப்படி வயசுக்கு வந்த பொண்ணு தொட்டா பாம்பு கடிக்கும் தேளு கடிக்கும் புறம் கடிக்கும் தலைவலியே பார்த்து பவுக்கு பவுக்குன்னு கடிக்கும். தலைவலி எது கடிக்கும்? தவளை எது எதுல கடிக்கும்? அதுலதான் கடிக்கும். எதுல கடிக்கும்? இதுலதான் கடிக்கும். குஞ்சு குஞ்சு இங்க இல்லையே. என்னங்க சொல்லிட்டு அம்மா சொல்ற மாதிரி சொன்னா நீங்க அடிப்பீங்களே. பையலண்டு என்ன சொன்னா? ஆமாங்க ஆமாங்க டேய் ஆமாங்க பையலண்டா சொன்னா மகிழை மாதிக மாதிக மகனே அப்படி என்று சொன்னா ஈனவளத்தான் அப்படி சொன்னாங்க. அது சொன்னதும் இல்லாம வேற என்ன சொன்னா? சொன்னாங்க என்னது? அம்மா கோதகமா இருக்கிறாங்களாமா. அம்மா சோதகமா இருக்கிறாங்களே. மங்கை சூதகமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வீடு தூரம் போயிட்டாங்க. கோடு குட்டி பட்டி காடா. என்னது? கோடு குட்டி பட்டி காடா. கோழி முட்டை வச்சா நமக்கு என்னடா? கோழி முட்டை வச்சிருச்சுங்க. அது வந்து எங்க பாட்டி குமிச்சு பார்த்தா குளக்கார பார்த்தா பண்ணி பார்த்தாங்க. மங்கை சூதகம்னா என்ன? அதுக்கு விளக்கம் வயசு வந்து சாமி. ஓ வயதிற்கு வந்திருக்கிறார். அதனாலே அம்மா நீங்க தொடக்கூடாது தொடக்கூடாது. அப்படி மீண்டும் தொட்டுங்கன்னா தொட்டால் பாம்பு கடிக்கும் பயங்கரமான கோபம் உங்களுக்கு. வயல் என்று சொன்னதால் பதறது என்றேகம், துள்ளுது என்றேகம், துடிக்குது என்றேகம், அல்லது என்றேகம், எனக்கு ஏற்ற வாகனம் நீதான் அப்படின்னா எனக்கு மந்திரம் தெரியும். நான் நினைத்தால் இவளை ஒரு பெட்டை குதிரையாக மாற்றுவேன். மாற்றி இவள் மீது ஏறி சவாரி செய்யக்கூடிய குதிரையாக. ஆமா ஆமா ஆனா ஏறி சரி சவாரி செய்யக்கூடிய நான் ஒரு சேவகனாக இருந்து கூப்பிட்டாமலையத்துக்கும் கூப்பிட்டாமலையத்திலிருந்து எடச்சபடைத்திலிருந்து கூப்பிட்டாமலையத்துக்கும் அப்படியே இவள் மீது ஏறி சவாரி செய்வேன். அவர் மந்திரத்தை தரம்லாம் தெரியும். அவர் என்ன தெரியும் பண்ணுவாரு? அவர் மந்திரத்தினால உங்களை ஒரு பொட்ட குதிரையாகவும் அது மேல ஏறி சேவகனாகவும் நம்ம கூப்பிட்டாமலையத்துக்குங்க நம்ம இழைச்சபடைத்துக்கும் இழைச்சபடி கூப்பிட்டாமலையத்துக்கு அந்த குதிரை மேல ஏறி அப்படி பொக்கட 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 பொக்கட. எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தா. வேக்கில நாக்கிறோம். கையெடு கையெடு கையெடு. என்ன உனக்கு முட்டுக்கல்லா? இன்னும் பணம் சின்னதா இருக்குது. அடிச்சு விடுவோம். சரி வேக்கில நான் கீர வம்சத்துல நான் பிறந்திருக்கிறேன். அருந்ததி வம்சத்துல பிறந்துட்டு என்ன தொடரன்னு சொல்லிட்டு எவ்வளவு தைரியமா அவ சொல்லுவான் பாரு பாரு. எங்க அப்பா அம்மா பத்தி இன்னும் அவனுக்கு தெரியாது. அவங்கள பத்தி மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆணை அடிக்கும் சவுக்குனால அடிப்பாரு, குதிரை அடிக்கும் சவுக்குனால கொன்றுவாரு. அதனால பாத்து முடிச்சிடும். கண்ணை பிடிச்சி புற போட்டு போக அதே மாதிரி எவ்வளவு தைரியம் தான் தொடரன்னு சொல்றியே. இந்த வேக்கிலி நாக்கிர வம்சத்துல பிறந்த இந்த பொம்மையை மேல தொட முடியுமா? தொட்டுதான் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அதனால முடிஞ்சா தொட சொல்லுங்க. முடிஞ்ச தொட சொல்லுங்க. தொடக்கூடாது என்று சொன்ன இவளை ஆமா தொட்டே பார்க்கணும். ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க. மயில மயிலன்னு இறக போடுமா? போடாது, போடவே போடாது. அந்த மயில புடிச்சு கால போட்டு மிதிச்சு அப்படியே ஒவ்வொரு மசரா அப்படியே வெட்டுக்கு 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 வெட்டுக்கு
சுட்டு கொள்ள முடியும். அத போய் அந்த புழுகிற வேலையை நீ பண்ணு. இவளுடைய கர்வத்தை நான் அடக்கிறேன். ஏண்டா இவள் நாய்க்கர் வம்சத்தில் பிறந்தோம். என்ற ஒரு அகம்பாவம் நாம் அருந்ததி குலத்திலே பிறந்துட்டோம் என்ற அலட்சியம் இவளுக்கு தொடக்கூடாது என்று சொன்ன இவளை பார்க்கணும். தொடக்கூடாதுன்னு ஏண்டா அம்மா அடிச்சு ஒத்தோ ஒண்ணும் புரியல. என்ன இது நாட்டை பொறுக்க உள்ள என்ன சொல்ற? அம்மா ஐஸ் பண்ண தொடக்கூடாதுங்க. அதுவும் மீறி தொட்ட என்னோட ஆகும் சொல்லி எப்படி எங்க அம்மா நீட்டு தொடக்கூடாதுன்னா அப்படி தொட்டால் பாம்பு கடிக்கும், தேலை கடிக்கும், பாம்புக்கு பாம்புக்கு கடிக்கும் தொடக்கூடாதுன்னு தானே சொன்னேன். தொடக்கூடாது என்று சொன்ன இவளை குட்டியே பார்க்கணும். ஒரு ஆம்பளையா இருந்தா அவனுக்கு நம் வீரத்தை காட்டி அவன் கர்வத்தை அடக்கலாம். இந்த பொம்பளை கிட்ட நம்ம வீரத்தையா காட்ட முடியும்? எந்த வகையில இவருடைய திமிர் அடக்கணுமோ அந்த வகையில் தான் அடக்கணும். எங்க பையனை புடிச்சுக்கிட்டு வித்தியாசம் தெரியல. அது யார் தெரியுமா? கூத்தியா அவன் பொம்மையம்மா, இது வெள்ளையம்மா. நான் யார் தெரியுமா? யாரு? ஒண்டிகட்டு முடிய பண்ணு.
எல்லாம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. அருந்ததி வம்சத்துல பிறந்துட்டு வேக்கிலி நாக்கீரோட பொண்ணை தொட்டுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட, நீ எல்லாம் நாசமா தான் போவ, நீ எல்லாம் இப்படியே தான் போவ. ஆமா, இந்த வழிதானே? ஐயோ, நீ எல்லாம் ஒருபடியா ஆக மாட்ட. குடும்பம் பெருசம்மா, 2 படி கனவு வேகுது, நீ என்ன ஒரு படி சொல்றீங்க பொம்மி? ஐயோ, அந்த மாரியாயி உனக்கு ஒரு கரண்டி என்ன தராதா? நிச்சயமா வேணும். 1 லிட்டர் நிறைய வேணும். பொம்மி, தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவன் நம் தகுதியில் எடுத்து விட்டான், நேச குலத்திலே பிறந்தவன் நம்முடைய நிம்மதியை கழித்து விட்டான், அருந்ததி குலத்திலே பிறந்தவன் நம் அமைதியை குலைத்து விட்டான் என்று சொல்லி அழுது விளம்பி கலங்கி தவிக்கிறார். ஒரு முறை என் முகத்தை நீ உற்று பார்த்தால் நான் யார், என் பிறப்பின் ரகசியம் என்ன என்று உனக்கு நன்றாக புரியும். என்னை பார் பொம்மி, பார். ஐயா, உத்து நல்லா பார்த்தாரா? உங்களை பார்த்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியிலே பிறந்ததை போல் தெரியவில்லை, ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய மகிமையால் பிறந்தவர் போல் தெரிகிறது. அதனாலே உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பொம்மி, என் நாடு காசிமாநகரம், தந்தை காசிராஜன், தாய் செண்பகவள்ளி, இருவருக்கும் திருமணமாகி பாரா 12 ஆண்டு காலம் புத்திரவாகியும் இல்லை. பிள்ளை இல்லாததால் ஒன்னானப்பட்ட பரமேஸ்வரனை நோக்கி கடுமையான தவத்தை செய்ததால் பரமேஸ்வரன் சத்ருவாக காட்சி கொடுத்து பாவதோஷங்களை விலக்கி பிள்ளையாக வரமாக என்னை கொடுக்க, மாலை சுற்றி பிறந்ததால் மன்னர் பரம்பரைக்கு ஆகாது, கொடி சுற்றி பிறந்ததால் படம் கோத்திரத்திற்கு ஆகாது என்று சொல்லி யாருமில்லா காடு காட்டிலே வீரிமரத்துக்கடியில் கன்னிப்புற்றுக்கு அடிவாரத்திற்கு என்னை கொண்டு போய் போட, அவ்வழியாக ஆபாரம் பட்டை விட்டு வந்த மாதுக சின்னாத்தை கண்டெடுத்து சின்னானும் செல்லியும் எனக்கு முத்துவீரா என்று பெயர் வைத்து சிறப்போடு வளர்த்து வந்தார்கள். சக்களிச்சு பால் குடிச்சு சமத்தாக வளர்ந்தேன், மாதுகச்சு பால் குடிச்சு மகிழ்ச்சியாக வளர்ந்தேன். சின்னான் வீட்டில் சீக்கிரம் என் ஜாதி குலமெல்லாம் சரியாக சொல்லிவிட்டேன். சந்தோஷம் தான்? சந்தோஷங்க, சந்தோஷம். ஐயோ, பாத்தீங்களா, நாம பேசிட்டு விடிஞ்சது கூட எனக்கு தெரியவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மா அனைவற்று பேருமே என்ன பார்க்க வருவாங்க. அப்படி நம்மள பார்க்க வரும்போது நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது பாத்துட்டாங்கன்னா என்னை தன் பிள்ளை என்று நடவே வளர்த்துக்குவாங்க, தங்களை ஊரார் பிள்ளை என்று ஒரே சீவி விடுவாங்க. அதனால நேரம் வச்சு போயிட்டு வாங்க. என்னங்க சொன்னா போயிருவீங்களா? அதுதானே அர்த்தம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் மறந்துட்டீங்களா? இதுக்குதான் ஆம்பளை புத்தி அரை புத்தின்னு சொல்லுவாங்க. ஆசை எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நம்ம கிட்ட கொஞ்சி அப்படியே பேசிட்டு ஆசையெல்லாம் தீத்துட்டு நான் வரட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருவாங்க. ஆனா நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப பாவம் என்னங்க. அப்படி இருந்தாலும் எப்ப என்னுடைய கற்பை சூறையாடுனீங்களோ அப்பொழுதே உங்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனமானது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
இனிமேல் படிக்க நாம் இருவரும் ஈருடல் ஓர் உயிர் ஆகிவிட்டோம். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. அதனாலே கவலை வேண்டாம். ஆண்களுடைய குணமானது மலருக்கு மலர் தாவக்கூடிய வண்டு குணம். இன்னைக்கு இந்த மலர்ல தேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேனை குடித்து விட்டு மீண்டும் அடுத்த மலருக்கு தாவக்கூடிய வண்டுகள் போல ஆண்களுடைய குணம். அதனால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் சந்தேகமாக கேட்கிறாய். பொம்மி, ஞாயிறு திங்கள் நல்லதொரு புதன்கிழமை சிவன் பிறந்த நாள் அன்று கத்திரல் கட்டு கடத்தமலை காவல் ஈட்டி மேல் ஈட்டி இடிமேல காவல் 10 சுத்தி கல்கோட்டை பாம்பேரா மண்டபம் 8 சுத்தி கல்கோட்டை இரும்பேரா மண்டபம் பாதாளம் 8 சுத்தி பாங்கியமாக காவல் இருந்தாலும் அத்தனை பேரையும் வெள்ளரிக்காய் வீசியது ஒரு வீசியிருந்து விட்டு நிச்சயமாக இந்த வெள்ளியாலை சிறையெடுப்பேன். இது சத்தியம். இப்படியாக மகாதுரை மதுரை சாமியானவர் பொம்மை எடுத்து சத்தியம் செய்துவிட்டு தன்னுடைய இதாசனம் புறப்படுவதோடு இந்த மதுரை வீர நாடகம் இதோடு முதல் பகுதி இதோடு முடிவடைகிறது. இதிலிருந்து இன்னொரு பகுதி இரண்டாம் பாகம். இதன் தொடர்ச்சி இதற்கு மேல்தான். இன்னும் பொம்மையை வெங்க அதாவது தீட்டை கெடுத்து கோட்டையை வைத்திருக்கும் பொழுது வீரன் பொம்மியம்மான சிறை எடுத்துக் கொண்டு ஆம்பூர் மடுவு கருங்கல் மேடு மெத்தை படுத்து செத்தை தூங்கலா வாடியின் ஆசை நாய் என்று அழைத்துக் கொண்டு வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம் காணலுக்கேற்ற கருப்பு கூடாரம் அமைத்து தங்கியிருக்கிறார். அங்கு பொம்மனமார்கள் வந்து சுற்றி வளைப்பதும் பொம்மனமார்கள் 5000 படைவர்கள் அத்தனை பேரை வெட்டி சங்காரம் செய்வதும் இன்னும் திருச்சிராப்பள்ளிக்கு செல்வதும் மதுரைக்கு சென்று படைத்தளபதியாக பொறுப்பேற்பதும் வெள்ளையம்மான சிறை எடுப்பதும் சங்கிலி கருப்பன் கூட்டத்தை எல்லாம் கருவறுப்பதும் மாறுகால் மாறுகை வாங்கப்படுவதும் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் மதுரை வீரன் 3 பேரும் கல்விகளாக மாறுவதும் தேவர்கள் மும்மாறி பொழுவதும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் இரண்டாம் பாகத்தில் வரும் என்பதை சொல்லிக் கொண்டு இத்தனை நேரம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்து ஆதரவு கொடுத்து நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆண் போன பக்கம் அரசோட ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி பாலாறு செலவாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நாங்கள் நடத்திய நாடகம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறப்பான ஒரு கைதட்டல் கொடுத்து விடைபெறுகிறேன்.